இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உலகம் நடத்தி வருகிறதற்காக ஒரு நன்றியை மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் இந்த ஆண்டிலே கூறப்பட்ட சட்ட வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் மேலும் ஏசாயா 44 அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தையும் அடிப்படையாக கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டின் முதல் மாதத்திலே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் அந்த சட்ட வாக்கியத்திலே மேலும் அந்த ஏசாயா 44 அதிகாரத்திலே 1 முதல் 5 வசனங்களின் மூலமாக கர்த்தர் நமக்கு தரும் ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான் என்று வாசிக்கிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிப்பார். கர்த்தர் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் அறியும்படியாக செய்வார். கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை தந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி செய்து நாம் அவருடைய கரத்திலிருந்து உரிமைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்வார். நாம் தைரியமாக நான் கர்த்தருடையவன் என்று சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தரும் இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லும்படியாக செய்வார். இவ்வளவு சுதந்திரம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பாவ வாழ்க்கை நிமித்தமாக நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றிருப்போம். நான் பாவம் செய்து விட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு தகுதி இல்லை என்று ஒருவேளை நினைத்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று நாம் மறுபடியும் கர்த்தருடையவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை அழைக்கிறார். நாம் கர்த்தருக்குள்ளாக காணப்படும் போது நாம் கர்த்தருடையவர்கள் என்று மேன்மை பாராட்ட முடியும். நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தருடையவர்களாக நாம் வாழ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படியாக காணப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்கும் போது முதலாவதாக கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 119:94 பார்க்கிறோம். நான் உம்முடையவன் என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை ஆராய வேண்டுமாம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த கட்டளைகளை ஆராய்வர்களாக காணப்பட வேண்டும். பல்வேறு சூழ்நிலையிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நினைக்கிறோம், ஆனால் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். கட்டளைகளை நாம் வாசிப்பதனால் மாத்திரமல்ல, அவைகள் என்ன சொல்கிறது, அதன் கட்டளைகளின் அர்த்தம் என்ன என்று தெரிந்து அதை ஆராய்ந்து அறிந்து நாம் அந்த கட்டளைகளின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நாம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் சில நேரத்திலே மீறி நடக்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த சூழ்நிலையிலும் நாம் மறுபடியும் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இந்த வசனத்தில் கூறப்படும் போது என்னை ரட்சியும் என்று கூறுகிறார். ஒருவேளை நாம் செய்கிற தவறுகள் பாவங்கள் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்குமா என்றால் நாம் மறுபடியும் அதை உணர்ந்தவர்களாக நம்மை கர்த்தரிடத்திலே கூட்டி வருவதற்கு கர்த்தருடைய வசனம் மாத்திரமே கிரியை செய்யும். கர்த்தருடைய வசனம் நம்மோடு இருந்து அது நம்மை பாதுகாக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருடையவர்களாக வாழ முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய கட்டளையும் கை கொண்டு வாழ்ந்து ஒருவேளை நாம் மீறி போகும்போது அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக இருந்து அவர் நம்மை ரட்சித்து நாம் கர்த்தருடையவர்களாக வாழும்படி செய்வார். நாம் தாவீதின் வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது அவர் கர்த்தருக்கு பிரியமானவராய் நடந்து கொண்டார். கர்த்தர் அவரை தம்முடையவன் என்று அழைத்தார். 1 சாமுவேல் 13 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக கட்டளையிட்டார் என்று கூறுகிறார். பாருங்கள், கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக தன்னுடைய மகனாக தன்னுடையவனாக தாவீதை கண்டார். தாவீதை கண்டு ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அவனை ராஜாவாக தேவன் உயர்த்தினார். ஒரு பாவம் அவர் மேற்கொண்டு இருந்தபோது அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர் வருத்தப்பட்டு கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். கர்த்தாவே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு திருந்தும் போது
கர்த்தர் அவரை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார். நாம் வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 15:5 தாவீது ஏத்தினாயி உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தர் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் அவருடைய கட்டளையும் கற்பனையிலையும் கை கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் நாம் எதிர்கொண்டும் சவால்கள் அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் கர்த்தருடைய கட்டளையை கை கொண்டு வாழும் போது கர்த்தர் நம்மை தம்முடையவர்கள் என்று அழைப்பார். மேலும் நாமும் தைரியமாக நாங்கள் கர்த்தருடைய என்று சொல்ல முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீதி நியாயத்தோடு வாழ வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 63:8 இப்படியாக கூறுகிறது, அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை தம்முடைய ஜனம் என்று அழைக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை போன்ற நீதி உள்ளவர்களாக நியாயம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். வஞ்சனை இல்லாதவர்களாக நம்முடைய வாயினாலோ நம்முடைய வார்த்தையினாலோ நம்முடைய செயல்களினாலோ பாவம் செய்யாதபடி நீதி அநியாயம் செய்யாதபடி வாழ வேண்டும், அக்கிரமம் செய்யாதபடி வாழ வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்திலே விரும்புகிறார். நாம் பார்க்கும்போது அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சாட்சி கூறுகிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட சாட்சியை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தரை போலவே வஞ்சனை இல்லாதவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவும் அப்படித்தான் வஞ்சனை இல்லாதவர்களாக வாழ்ந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. 1 பேதுரு 2:22 இப்படியாக கூறுகிறது, இயேசு பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நீதி செய்கிறவராக நியாயம் செய்கிறவராக வாழ்ந்து வந்தார். பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை, வஞ்சனை அவரை மேற்கொள்ளவில்லை. பாவமோ வஞ்சனையோ மற்றவர்களுக்கு விரோதமாக காரியங்களோ அவர் நடப்பிக்காமல் வாழ்ந்தார். அதுபோல நாமும் வாழ வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாம் அனுப்பப்பட்ட சித்தத்தை உணர்ந்தவராக வாழ்ந்து தன் தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக வாழ்ந்தார். கர்த்தரும் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ நம்ம ஒப்பு கொடுத்து வாழும் போது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவர் நம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். யோவான் 17:9 இப்படியாக கூறுகிறது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யும் காரியம், அவர் நமக்கு பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார், நமக்காக வழக்காடுகிறவராக காணப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். எதற்காக அவர் அப்படி செய்கிறாராம்? அவர் நமக்கு தேவன் இயேசுவுக்கு தந்த பிள்ளைகளாக நம்மை பார்க்கிறார். அவர் தம்முடையவர்களாக தெரிந்து கொள்கிறார். எனவே அவர்களுக்காக ஜெபிக்கிறார், அவர்கள் வேண்டுதல்களை கேட்கிறார், தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். நாம் கர்த்தருடையவர்களாக காணப்படும் போது மட்டும்தான் இவைகளை எல்லாம் கர்த்தர் செய்கிறார். நாம் வாசிக்கும் போது நான் அவர்களுக்கு உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அநேக ஜனங்கள் வாழ்ந்தாலும் அவர்களுடைய தேவைகளுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ள மாட்டார். நாம் கர்த்தருடையவர்களாக காணப்படும் போது நாம் வேண்டிக் கொள்ளும் விஷயங்களிலே நாம் வேண்டிக் கொள்வதை அறியாமல் காணப்படுகிற காரியங்களிலே கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்வார். வாக்குக்கடங்கா பெருமிச்சோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட இயேசு நமக்கு காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு காணப்படுகிறார். நாம் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் கர்த்தருடையவர்களாக வாழும்படியாக, கர்த்தருடையவர்கள் என்பது நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக, தைரியமாக சொல்லும்படியாக, நாம் கர்த்தருடையவர்கள் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த ஆண்டில் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியாக நாம் அவருடைய கட்டளையும் கற்பனையும் கைகொண்டு வாழ்வோம். கர்த்தருடைய வாழ்க்கையின் போல நாம் நீதி நியாயம் செய்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டுதல் செய்து எல்லா காரியமும் ஜெயமாக மாற்றி தருவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாங்க. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உண்மை போல வாழ வேண்டும். அப்பா, நீர் கிருபை செய்யுங்க. நாங்கள் கர்த்தருடையவர்கள் என்றும் இவர்கள் என்னுடைய ஜனம் என்றும் நீர் வாக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை மலைமேல் இருக்கிற பட்டணம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை